என்ன திமிரு பத்தியா? பகல்ல என்ன தூக்கம் பாத்தியா? வீட்ல ஒரு வேலை செய்யல, இன்னும் சமைக்கல, நல்லா தூங்கி நிற்கிறத பாரு. அடியே அடியே அடியே, உன்னை தாண்டி கூப்பிடுறேன். என்ன இப்படி தூங்கிட்டு இருக்கிற நீ? எங்கன்னா மதிக்கிறாளா பாரு, வேணும்னே தூங்குற மாதிரியே நடிப்பா. அடியே. அத்தை என்னால் முடியல அத்தை, எனக்கு ரொம்ப உடம்பு முடியல, என்னன்னு தெரியல, எந்திரிக்கவே முடியல அத்தை. நல்லா முடியாம போவோம். எப்படி முடியாம போவோம் பாரு. நல்லா நடிக்க கத்துன்னு இருக்க. ஒழுங்கு மரியாதையா போய் கிச்சன்ல வேலையை பாரு. அத்தை நிஜமா தான் அத்தை சொல்ற, ஒரே குளிர் ஜுரமா இருக்கு அத்தை, என்னால் எந்திரிச்சு நிற்க கூட முடியல. போதும் நீ வேஷம் போட்டதெல்லாம். சிக்கன் வாங்கி வந்திருக்கேன், போய் பிரியாணி செய்யி போ. குளிருக்கு. நல்லா நடிக்கிறான். நமக்கு தெரியாதா எது நடிப்புன்ட்டு? சே, இந்த அத்தைக்கு என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. நம்ம என்னமோ நடிக்கிற மாதிரியே பேசுறாங்க. நல்லா இருக்கிறப்ப நம்ம செஞ்சு தானே வச்சோம், நல்லா தானே சாப்பிட்டாங்க. இப்போ எதுக்கு தான் இப்படி பண்றாங்களோ? உடம்பு முடியல ஒரு நாள் செஞ்சுக்க சொன்னா இப்படி பேசுறாங்களே. சே, பேசாம செஞ்சே வச்சு தொலைஞ்சிருவோம். என்னடி சொல்லிட்டு இருக்க? இன்னும் படுத்தது எந்திரிக்காம அப்படியே பெட் விட்டு எந்திரிக்காம உட்கார்ந்து இருக்க? அத்தை எந்திரிச்சிட்டா அத்தை, இதை வர அத்தை. சீக்கிரம், எனக்கு பசி எடுக்குது. சே, இந்த அத்தைக்கு கொஞ்சம் கூட மனசாட்சின்றதே கிடையாது. இவங்க பொண்ணா இருந்தா இப்படியெல்லாம் பண்ணுவாங்களா? அடுத்தவங்க வீட்டு பொண்ணுனா எப்படியெல்லாம் வேலை வாங்குறாங்க? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையே இவங்களுக்குலாம். எவ்வளோ செஞ்சாலும் கொஞ்சம் கூட அந்த இதுவே கிடையாது. ஏய், செஞ்சுட்டியாடி பிரியாணி? அங்கே செஞ்சு வச்சிருக்க அத்தை, போய் நல்லா சாப்பிடுங்க. என்னடி திமிரா? திமிரு எனக்கு இல்லை அத்தை. ஓ, அப்ப எனக்கு திமிருன்னு சொல்றியா? இங்கே பாருங்க, உங்க கூட சண்டை போட நான் ரெடியா இல்லை. உங்களுக்கு திமிருன்னு நான் சொல்ல, கொஞ்சமாச்சும் மனசாட்சியோட நடந்துக்குங்கன்னு தான் சொல்கிறேன். உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு சொல்கிறேன், வந்து பிரியாணி செஞ்சு கொடுன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஏன் ஒரு நாள் உங்களால் செஞ்சுக்க முடியாதா? நீங்கள் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக நினச்சி பண்ணிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. ஒழுங்கு மரியாதையா வாயை மூடிட்டு போ. ஓவரா பேசிட்டு இருக்காத. நம் 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 நம். அடி, வேணும்னே தானடி பண்ணிருக்க இவ்வளவு கேவலமான பிரியாணிய? நான் நல்லா தான் செஞ்சிருக்க அத்தை பிரியாணி. வேணும்னே நான் சாப்பிட கூடாதுனே தானடி இவ்வளவு கேவலமா பிரியாணி செஞ்ச நீ? இங்கே பாருங்க, எனக்கு அப்படியெல்லாம் யோசிக்க தெரியாது, நான் அப்படி பண்ணவும் இல்லை. ஒழுங்கு மரியாதையா வெளியே போடி. வெளியே போன்னு சொன்னேன். அத்தை நான் நல்லா தான் செஞ்சிருக்க அத்தை. உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கலன்னா அப்போ நீங்கள் தான் செஞ்சுக்கணும். உன்னை எழுப்பி நான் பிரியாணி செய்ய சொல்லிட்டேன்ற கடுப்புல நீ இவ்ளோ கேவலமா செஞ்சு வச்சிருக்க. ஒழுங்கு மரியாதையா வெளியே போய் நில்லு. நீ பண்ண தப்புக்கு இங்கே மழையிலேயே நில்லு, புரியுதா? பிரியாணி கேட்டா என்னையும் நீ பழி வாங்குறியா? நீ இங்கே தான் நிக்கணும், புரியுதா? அத்தை நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை அத்தை. நீங்கள் மழையில் கூட்டிகிட்டு வந்து இப்படி வெளியே நிற்க வைக்கிறீங்களே, இது கொஞ்சமாச்சும் நியாயமா? நீங்கள் கேட்ட பிரியாணியை நான் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டல, அப்புறம் என்னத்த உங்களுக்கு பிரச்சனை? இதெல்லாம் தப்பு ரொம்ப. ஏய், தப்பு எது கரெக்ட் எதுன்னு எனக்கு தெரியும். நீயே ஒன்றும் எனக்கு கிளாஸ் எடுக்க தேவையில்லை, புரியுதா? நான் சொல்கிற வரைக்கும் நீ உள்ளேயே வரக்கூடாது. வர வர என் மாமியார் ஏன் தான் இப்படி கல் நெஞ்சமாக மாறி இருக்காங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. உடம்பு சரியில்லைன்னு சொல்லியும் இப்படி பண்ணுறாங்க. அவங்க கேட்டதையும் செஞ்சு கொடுத்துட்டு இன்னும் இவங்களுக்கு என்ன தான் பண்ணணும்னு எனக்கு ஒன்றும் புரியல. சே, கடவுளே, ரொம்ப குளிருது, மழை வேற பெய்யுது, என்னால் இங்கே நிற்கவே முடியலையே. குளிர் ஜுரம் வேற அடிக்குது. மின்னல் வேற மின்னுதே. அத்தை கொஞ்சமாச்சு கருணை காட்டுங்க அத்தை, கதவை திறங்க அத்தை. இங்கே மின்னலும் மழையும் ரொம்ப அதிகமாக இருக்கு அத்தை. எம்மாடி மருமகளே, இந்த மழையில வெளியே ஏம்மா நின்றுட்டு இருக்க? எல்லாம் என் தலையெழுத்து மாமா. என்னாச்சு சொல்லு, முதல்ல உள்ள வா. உன் அத்தைக்காரி ஏதாச்சும் உங்ககிட்ட சண்டை போட்டாளா? அதனால வந்து கோச்சிட்டு வெளியே நின்றுட்டு இருக்கியா? மாமா, எனக்கு காலையிலேருந்து குளிர் ஜுரம், என்னால் ஒரு வேலையும் செய்யவே முடியல. நான் படுத்துட்டு இருந்தேன். அத்தை வந்து எனக்கு பிரியாணி செஞ்சு கொடுன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. என்னால் முடியலன்னு சொல்லிட்டு சொன்னேன். என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணி கேட்டாங்க. சரின்னு செஞ்சு கொடுத்தேன். அது நல்லா இல்லைன்னு சொல்லி என்னை வெளியே நிற்க வச்சுட்டாங்க. நான் நல்லா தான் செஞ்சு கொடுத்துட்டு வந்தேன் பிரியாணி. என்னால் முடியலனாலும் நான் செஞ்சு கொடுத்தேன். ஆனால் அது நல்லா இல்லைன்னு சொல்லி சண்டை போட்டு நீ உள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு இருக்குதுமா. சொன்னா எதுவுமே புரிய மாட்டேங்குது. கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையான்னு தெரில. உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சோ இப்படி மழையில நிற்க வச்சிருக்காளே. ஒரு நிமிஷம் இரு, அவளை என்ன பண்ணுறான் பாரு. மாமா, எனக்காக நீங்கள் சண்டைலாம் போட வேணாம் மாமா, விடுங்க பரவாயில்ல. ஒரு நிமிஷம் இருமா, வரேன். ஏய் காந்தா, ஏய் காந்தா, யோ, எதுக்கு இப்படி கத்திக்கிட்டே வர? என்ன விஷயம் சொல்லு. கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவு ஏதாச்சும் இருக்கா? மருமகளுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சோம் அவளை மழையில வெளியே நிற்க வச்சிருக்க. கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லை வேணும்னே பண்றியா நீ? வந்ததும் வராதமா எல்லாத்தையும் வத்தி வச்சுட்டாளா அவ? இதுக்கு தான் அவளை மழையில நிக்க வச்சிருக்கேன். நீ பண்றது கொஞ்சம் கூட சரியா கிடையாது. ஒழுங்கு மரியாதையா போய் அவளை கூட்டின்னு வா உள்ள. நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க மனசுல? உனக்கு என்ன அவ்வளோ திமிரா உனக்கு? நீ பிரியாணி கேட்டு அவ செஞ்சு கொடுக்கலனா பரவாயில்ல, நீ கேட்டதையும் அவ செஞ்சு கொடுத்துருக்கா. அதை நல்லா இல்லைன்னு சொல்லி வெளியே நிற்க வச்சிருக்க. உனக்கு மனசாட்சின்னு ஏதாச்சும் இருக்கா உனக்கு? ஆமா, எனக்கு மனசாட்சிலாம் எதுவுமே கிடையாது. இப்போ என்னன்றீங்க? வர வர நீ ரொம்ப மோசமாயிட்டே போற. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே கிடையாது. பையன் வந்தானா உன்னை என்ன நினைப்பான்? என் பையன் தானே, அவங்ககிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும்.
ஆந்தா நீ பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு. ஒழுங்கு மரியாதையா போய் அவளை உள்ள கூட்டின்னு வா. யோ நீ போய் கம்முன்னு உட்காரு, உனக்கு நான் டீ போட்டு தரேன். ச்சே, உங்ககிட்டலாம் மனுஷன் பேசுவானா? எப்படியோ போ. எம்மாடி மருமகளே, இந்த கொடையை பிடிச்சிட்டு நில்லுமா. உள்ளேயும் வரமாட்ட உங்கள் அத்தை சொல்கிற வரைக்கும். என்னதான் பண்ணுறது? இந்த புடி, இந்த கொடையை புடி. உடம்பு வேற சரியில்லை, புடி. மாமா விடுங்க மாமா, எனக்காக ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க நீங்கள் உள்ளே போங்க முதல்ல. நான் என்னத்துக்கு உள்ளே போகணும்? நானும் போக மாட்டேன். வரட்டும் என் பையன், இன்னைக்கு அவங்ககிட்டயே நான் நியாயத்தை கேட்குறேன். மின்னல் வேற ரொம்ப அதிகமாக இருக்குது. இவ ஏன் தான் இப்படி பண்ணுறாளோ தெரியலையே. எம்மாடி மருமகளை, உன் அத்தை பேச்செல்லாம் கேட்காதம்மா. தயவு செஞ்சு உள்ளே வாமா நீ. மாமா அவங்க உள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனாங்க மாமா, எப்படி உள்ளே வர்றது நான்? ஏம்மா இந்த காலத்தில் இப்படி ஒரு பொண்ணா? நீ ஏம்மா இப்படி இருக்க? கொஞ்சமாச்சும் எதிர்த்து பேசினாதான் அவள் அடங்குவா. நீ எல்லாத்துக்கும் அமைதியாக இருந்தா இப்படி தான் அவள் பண்ணுவா. அவளும் கொஞ்சமாச்சும் திருந்தணும்ல. நீ முதல்ல உள்ள வா. பரவாயில்ல மாமா, எப்போ கோவம் போய் கூப்பிட்றாங்களோ நான் அப்போ வரேன். என்னத்த சொல்கிறதோ போ. என்னப்பா நீங்களும் மருமகளும் ஜாலியாக மழையில் நனையலான்னு வெளியே வந்து நின்றுட்டீங்களா? ஆமாப்பா, உள்ள ஒரே இடி மழை மின்னலாகுது. அதுக்கு இதுவே மேலும் தோணுச்சு, அதான் இங்கே வந்து நின்றுட்டோம். வீட்டுக்குள்ள இடி மின்னலா? ஒன்றும் புரியலையே எனக்கு. என்னப்பா சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. உங்கள் அம்மாக்காரி மருமகளை வெளியே போன்னு அமுச்சு விட்டுட்டா. அதான் மழையில் 2 பேரும் சேர்ந்து நின்றுட்டுருக்கோம். என்னப்பா சொல்கிற? அம்மா போய் இப்படி பண்ணுவாங்களா? ஒழுங்கு மரியாதையாக போயிடுறா. உன் பொண்டாட்டிக்கு காலையிலேருந்து குளிர் ஜுரம், உடம்பே முடியலை. உங்கள் அம்மா எனக்கு பிரியாணி செஞ்சு கொடுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கா. அப்பயும் இவ செஞ்சு தான் கொடுத்துருக்கா. அது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே போய் நிற்க வச்சிருக்கா. இது நியாயமா? நீயே சொல்லு. என்னப்பா சொல்கிற? இப்படி பண்ணுறாங்களா? மல்லிகா, அப்பா சொல்கிறதெல்லாம் உண்மையா? அம்மாவா அப்படி பண்ணாங்க? ஆமாங்க, எனக்கு காலையிலேருந்து குளிர் ஜுரம், என்னால் ஒன்றுமே முடியலை. சரி அத்தை கேட்டாங்களேன்னு போய் கஷ்டப்பட்டு செஞ்சு கொடுத்தேன். எதுவுமே சரியில்லை, நீ வேணும்னே செஞ்ச, நல்லாவே செய்யலை, உனக்கு ரொம்ப திமிர் அதிகமாகிடுச்சு, நீ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. சே, இந்த அம்மா ஏன் இப்படி பண்ணுறாங்க? சரி நீ எனக்கு ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல. நான் அவங்கள ஃபோன் பண்ணி என்னம்மான்னு கேட்டிருப்பேன்ல. உங்களுக்கே ஆஃபீஸில் 1008 பிரச்சனை, இதில் நான் வேறு உங்களுக்கு ஃபோன் பண்ணி தொல்லை கொடுக்கணுமான்னு தான் சொல்லலை. அதுக்காக இப்படி மழையில் வந்து நின்றுட்டுருப்பியா நீ? அடே, நானே இப்போ தான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தேன். அதுலேருந்து ஃபுல்லாக மழையில் நனைஞ்சிருக்கிறா அவ. இப்போ தான் வந்து கொடையை எடுத்துகிட்டு வந்து நான் உள்ளேருந்து கொடுத்தேன். மல்லிகா, என்ன இப்படி ஜுரம் அனலாக கொதிக்குது? இப்படி மழையில் நனைஞ்சிட்டு நிற்கிறியே, உனக்கு ஏதாச்சும் அறிவு இருக்கா? ஒரு வார்த்தை எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல. அடே அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? நேரா உள்ள வராம இங்க என்னடா உனக்கு வேலை? வந்ததும் வராதுமா என் பிள்ளைகிட்ட எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டியாடி நீ? ஃபர்ஸ்டே என் புருஷன்கிட்ட சொல்லி அனுப்புனேன், இப்போ என் பிள்ளைகிட்ட சொல்லி தப்பு தப்பா சொல்லி அனுப்பி விட்ட. அத்தை நான் எதுவுமே வாயை திறக்கல அத்தை, என்ன நடந்ததுன்னே தெரியாமல் பேசாதீங்க நீங்கள். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ தான் நல்லா நடிக்க தெரிஞ்சுமே உனக்கு தான். அவள் ஒன்றும் என்கிட்ட சொல்லலம்மா. நீ தேவையில்லாத பேசாதன்னா. கொஞ்சமாச்சு பெரிய மனுஷியா நடந்துக்கோய். இது என்ன வேலை? அவளை எதுக்கு இப்படி மழையில் நிற்க வச்சிருக்க? நீ கேட்ட பிரியாணியை செஞ்சு கொடுத்துட்டா. அப்பயும் எதுக்கு நீ மழையில் நிற்க வச்சிருக்க? ஏய், அவ வேணுனே உப்பு காரம் எல்லாம் அதிகமா போட்டு எனக்கு வேணுனே செஞ்சு கொடுத்துருக்காடா. அதை வந்து நீயே சாப்பிட்டு பாரு. ஏம்மா, செஞ்சாலும் குறை சொல்கிற, செய்யலைனாலும் குறை சொல்கிற. அப்போ நீயே செஞ்சுக்க வேண்டியது தானே? உடம்பு சரியில்லை குளிர் ஜுரம்னு சொல்லிட்டு சொன்னால, அப்போ நீயே போய் செஞ்சுக்க வேண்டியது தானே? வேணும்னு கேட்டல, செஞ்சு கொடுத்தாலும் உனக்கு குறையா இருக்கு. அடியே, எவ்வளவு திமிரு இருந்தா எனக்கு எதிராக திருப்பி விட்டு பேச வைப்ப நீ? எல்லாத்தையும் தப்பு தப்பா சொல்லி முன்னாடியே கத்து கொடுத்துட்டல. நீ உள்ளே வரக்கூடாது, இங்கே தான் நீ நிற்கணும் இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா. இன்னைக்கு நைட் இல்லைம்மா, இனிமே எந்த நைட்டுமே நாங்கள் வரவே மாட்டோம். நாங்கள் தண்ணி கொடுத்தன போகிறோம். நீயே இங்கே இரு. ஏய், என்னடா அவ பேச்ச கேட்டுன்னு ஓவரா பேசின்னு இருக்க? நான் ஒன்றும் ஓவராக பேசல, நீ ஓவராக நடந்துக்கிற. அதனால தான் நான் இப்படி பேசுகிறேன். நாங்கள் வீடு பார்த்துன்னு நாங்கள் போயிடுறோம். ஓ, போற அளவுக்கு திமிரு வந்துச்சா உங்களுக்கு? நாங்கள் இது வரைக்கும் போகணும்னு சொல்லவும் இல்லை, அது மாதிரி நினச்சதும் கிடையாது, இவ்வளோ நினச்சது கிடையாது. ஆனால் நீ இன்னைக்கு பண்ண விஷயத்தால் நாங்கள் கண்டிப்பாக போக தான் போகிறோம். கரெக்டுடா மகனே, நானும் வந்துடுறேன்டா. இவளே தனியாக இருக்கட்டும். யோ, கொஞ்சம் வாயை மூடுறியா? ஆமாம், இத்தனை நாளாக வாயை மூடிட்டு தான் இருந்தேன். இப்போவே எங்கள் பொருளை எடுத்துட்டு நாங்கள் கிளம்புறோம். என்னங்க அத்தை தான் கோபத்தில் பேசுகிறாங்கன்னா நீங்களும் இப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க, அமைதியாக இருங்க.
நீயும் இத்தனை நாள் அமைதியாக இருந்ததெல்லாம் போதும், வாயை மூடிட்டு இரு. டேய் நான் ஏதோ சும்மா தெரியாம பண்ணதை இப்படி கோவமா எடுத்துட்டா எப்படிடா? அதெல்லாம் விட்றா. சரி உள்ள வாங்க எல்லாரும் போலாம். அடியே என்னம்மா நடிக்கிற நீ? ம் ஆமாம்மா, நீ இன்னைக்கு இப்படி பேசுவ, நாளைக்கு நாங்கள் வீட்டில் இல்லாதப்ப வேற மாதிரி நடந்துப்ப. வேணாம், எதுக்கு உங்களுக்குள்ள சண்டை? நாங்கள் தனியாகவே போய்க்கிறோம். டேய் நான் தான் சொல்றல, உள்ள வாங்க. இனிமே இப்படி நடக்காது, வா. இதுதாம்மா உனக்கு லாஸ்ட் அண்ட் ஃபைனல். இதுமே இப்படி நடந்துச்சுன்னா நாங்கள் கண்டிப்பாக போயிடுவோம். டேய் இனிமே அப்படிலாம் நடக்காதுடா, போடா. வாயை மூடிட்டு கம்முன்னு இருந்திருக்கலாம். இவ தேவையில்லாம நம்மளை பத்தி வத்தி வச்சுட்டா. கொஞ்ச நாளைக்கு அடக்கி வாசிப்போம்.